பிப்பலாதர் அவதாரம். இந்த அவதாரம் உலகில் சனி பகவானின் கடுமையான தாக்கத்தை சமநிலைப்படுத்த தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. மகா முனிவரான ததீசி முனிவர் உலக நலனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தார். அவரது எலும்புகளால் தேவர்கள் வஜ்ராயுதத்தை உருவாக்கி அசுரர்களை அழித்தனர். அந்த நேரத்தில் ததீசி முனிவரின் மனைவி சுவர்ச்சா கர்ப்பமாக இருந்தார். பிறந்த அந்த குழந்தையே பிப்பலாதர். தந்தையின் மரணத்திற்கு காரணம் சனி பகவான் என்று அறிந்த பிப்பலாதர் மிகுந்த கோபமடைந்தார். அவர் கடும் தவம் செய்து சனி பகவானை அழைத்தார். தனது தந்தையின் தியாகத்தால் ஏற்பட்ட துயரத்தை கூறி மனிதர்களை அதிகமாக துன்புறுத்தக்கூடாது என்று சனி பகவானுக்கு கட்டுப்பாடு விதித்தார். பிப்பலாதரின் தவத்தின் சக்தியை உணர்ந்த சனி பகவான் அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். மேலும் பிப்பலாதரை வழிபடும் பக்தர்களுக்கு சனிதோஷம் குறையும் என்று வரமளித்தார். இதனால் பிப்பலாதர் சிவபெருமானின் ஞான அவதாரமாக போற்றப்படுகிறார். பிப்பலாதரை நினைத்து வழிபட்டால் சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.